அருகே வேலை செய்த கூலியை கேட்ட பெண் தொழிலாளியை பீர் பாட்டிலால் தாக்கிய கும்பலுக்கு போலீசார் ஆதரவாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த கொங்குப்பட்டி ஊராட்சியில் உள்ள சுமைதாங்கி பகுதியில் வசித்து வருபவர்கள் ராஜா அம்மாசி தம்பதியினர்கள். இவர்கள் மரம் வெட்டும் கூலி தொழில் செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவரிடம் முன்பணமாக 6000 வாங்கிக் கொண்டு அவரிடம் மரம் வெட்டும் கூலி வேலைக்கு சென்றுள்ளனர். கணவன் மனைவி இருவரும் கடந்த 8 நாட்களாக மரம் வெட்டி வேலை செய்து கணக்கு போட்டு தங்களுக்கு கூலி கொடுக்குமாறு கணவன் மனைவி கேட்டுள்ளனர். ஆனால் அதற்கு அவர்கள் பணம் தர முடியாது என்று மிரட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 8 நாட்களாக வேலை செய்வதற்கு 12,000க்கும் மேல் கூலி வரும் என்றும் அதனால் கணக்கு போட்டு தங்களுக்கு பணம் கொடுக்காவிட்டால் தாங்கள் வேலைக்கு வரமாட்டோம் என்றும் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த தங்கராஜ் மற்றும் 10 பேர் கும்பலாக சேர்ந்து பீர் பாட்டிலால் பெண் தொழிலாளி தலையில் கடுமையாக தாக்கியுள்ளனர். இது குறித்து தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு காவல்துறை ஆதரவாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.